ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மலர் கார்த்திக் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நான் ஊருக்கு போயிட்டு வந்தேன். என்ன லக்கேஜ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்றதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அங்கேருந்து வரும்போது மட்டும் சரி பசங்களுக்காக கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன். மொதல் நாள் தான் டிக்கெட் புக் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் வேறு எதுவும் பெருசாக வாங்க முடியல. ஸ்நாக்ஸ் மட்டும் தான் கொஞ்சம் ஜாஸ்தி வாங்கியிருந்தேன் நான். பையனுக்கு வந்து சிப்ஸுனால் ரொம்ப பிடிக்கும். சிப்ஸு, பூந்தி இது வந்து டெய்லி இருக்கணும்னு சொல்லுவான். ஸோ அதனால் இங்கே நமக்கு இந்த சிப்ஸ்லாம் கிடைக்காதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் ஊர்லேருந்து வரும்போது இந்த ஸ்நாக்ஸ்லாம் எப்பயுமே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வருவேன். இந்த தடவை பேக் பண்ணலாம் டைம் இல்லைன்றதுனால ஸ்நாக்ஸே நிறையா வாங்கி பேக் பண்ணிட்டோம். ஏன்னா ஷாப்பிங் பண்ண டைம் இல்லை. நம்ம பருப்பு இல்லை வேறு ஏதாவது வாங்க போகணுன்னா முன்னாடியே லிஸ்ட்டெலாம் ரெடி பண்ணோம். ஸோ அந்தளவுக்கு டைம் இல்லைன்றதுனால ஸ்நாக்ஸ் கடையோடு போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டோம். இது லைட்டாக வந்து உடஞ்சிருக்கு சிப்ஸ்லாம். பட் ஓகே, முன்னே கம்பேர் பண்ணும்போது இப்போ ஓரளவுக்கு நல்லாவே வந்து சேஃபாக வந்திருக்கு. உடையாமல் ஓரளவுக்கு சேஃபாக வந்திருக்கு. இதில் ஃபுல்லாகவே வந்து சிப்ஸ் தான். சிப்ஸ் மட்டும் தனியாக நான் வந்து பேக் பண்ணிட்டேன். ஏன்னா அப்போ தான் உடையாமல் இருக்கும். வெயிட்லாம் ஏதாவது வச்சிட்டோன்னா உடஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு சிப்ஸ் மட்டும் நான் தனியாக ஒரு அட்டை பாக்ஸில் வந்து பேக் பண்ணிட்டேன், வேறு எதுவும் வைக்காமல். இது வந்து மரவள்ளிக்கிழங்கு சிப்ஸு. இது வந்து என் ஹஸ்பண்ட் அவங்களுக்கு பிடிக்கும் சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக இது வாங்கிட்டு வந்தேன். பசங்க இது சாப்பிட மாட்டாங்க. அவங்க வந்து உருளைக்கிழங்கு சிப்ஸ் மட்டும் தான் சாப்பிடுவாங்க. இது பனானா சிப்ஸ் நான் கொஞ்சம் சாப்பிடுவேன். இது பனானா சிப்ஸு எனக்கு கொஞ்சம் பிடிக்குன்றதுனால இது நான் கொஞ்சம் வாங்கினேன். இதுவுமே பசங்க வந்து எடுத்துக்க மாட்டாங்க அவ்வளோவா. அவங்களுக்கு வந்து இந்த பொட்டேட்டோ சிப்ஸ் மட்டும்தான் பிடிக்கும். அது மட்டும்தான் கேட்பாங்க. எப்பயுமே ஊர்லேருந்து வந்தால் இந்த லேஸ் பொட்டேட்டோ சிப்ஸ் வேணும் அப்படின்னு தான் கேட்பாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இதை அப்படியே ஃபுல்லாக வாங்கினது. இது வந்து ஒரு 3 months வரைக்கும் தாங்கும்னு சொன்னாங்க. பட் ஆனால் எங்கள் வீட்டில் 1 monthல காலி ஆகிடும். பட்டு இது வந்து ஆனால் ஒரு 3 months வரைக்குமே தாங்குன்னு தான் சொல்லியிருந்தாங்க. நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. இது வந்து இன்னொரு அட்டை பாக்ஸு. இதில் வந்து கொஞ்சம் நான் காய்கறிலாம் வாங்கிட்டு வந்தேன். வந்து அம்மா எப்பவுமே அங்கேயே செஞ்சு கொடுத்தமிச்சிருவாங்க. பட் இந்த வாட்டி டைம் இல்லாதனால அவங்க அப்படியே கொடுத்தமிச்சிட்டாங்க. கீரை நீ போய் அங்கே செஞ்சுக்கோ அப்படி சொல்லிட்டு. இது வந்து முடக்கத்தான் கீரை, நம்ம தோசை போடுவோம்ல. ஸோ அந்த இது இங்கெல்லாம் கிடைக்காது அப்படி சொல்லிட்டு இது அம்மா கடையில் போய் வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. அப்புறம் சுண்டக்காய். இது வந்து எனக்கு தெரிஞ்சவங்க வந்து அவங்க ரொம்ப ஆசையாக அவங்க வீட்டில் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கூட்டி அப்பளம் கொடுத்தாங்க. ஆக்சுவலாக எங்கள் அம்மாவே வந்து போடுவாங்கன்னு சொன்னேன். வேணான்னு சொன்னேன். அவங்க கேட்கவே இல்லை. இல்லை இது வந்து நானே என் கையால் போட்டேன், சாப்பிட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஆசையாக கொடுத்துருந்தாங்க. என்னால் அவங்கக்கிட்ட வேணான்னு சொல்ல முடியல. சரி ஓகேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். நான் அங்கே இந்தியாவிலே வந்து இது கொஞ்சம் சுட்டு சாப்பிட்டோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு, டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் மீதி. இது வந்து அம்மா லாஸ்ட் மினிட்ல கொஞ்சம் துவையெல்லாம் அரைச்சி கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த துவையல் இதில் கொஞ்சம் அம்மா வந்து துவையெல்லாம் வச்சுருக்காங்க. நல்ல வேளை எதுவும் லீக்லாம் ஆகலை. எண்ணெய் லாஸ்ட் மினிட்ன்றதுனால பாவம் அம்மா தான் வந்து கடைக்கெலாம் போயிட்டு அலைஞ்சி வாங்கிட்டு வந்து காலையில் வாங்கிட்டு வந்து மத்தியானத்துக்குள்ளே செஞ்சுட்டாங்க. அவங்களுக்கு தான் பாவம் அலைச்சல். வேணான்னு சொன்னாலும் கேட்கவே இல்லை. எப்பயும் எடுத்துகிட்டு போவேன், இந்த தடவை எப்படி கொடுக்காமல் இருக்கிறது அப்படி சொல்லிட்டு அவங்க தான் அவசரமாக போய் வாங்கிட்டு வந்து எல்லாம் செஞ்சாங்க. இது இந்த கவரில் கொஞ்சம் லீக்காக இருக்கும் போல இருக்குது. இது வந்து புளிச்சக்கீரை போல். இதுவுமே பயங்கரமாக எண்ணெய் வந்து லீக் ஆகிருக்கு. ஆனால் கம்மியாக தான் எண்ணெய் போட்டு அம்மா செஞ்சாங்க. ஏன்னா எண்ணெய் வந்து லீக் ஆகக்கூடாதுன்னு. ஸோ அப்படி இருந்துமே வந்து இது வந்து லீக் ஆகிருக்கு. நான் எப்பவுமே ஊர்லேருந்து வந்த உடனே ஃபஸ்ட்டு லக்கேஜை ஓப்பன் பண்ணி இந்த துவையெல்லாம் இந்த மாதிரி கிளாஸ் பாட்டிலில் சேஞ்ச் பண்ணி ஃபஸ்ட்டு உள்ளே வச்சுருவேன். ஏன்னா வெளியில் இருந்தால் வீணாகிடும். ஸோ அவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சு கொடுத்ததுனால வீணாக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சோண்டு மட்டும் நிறுத்திட்டு மீதியை வந்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். அப்புறம் வேணுன்றப்ப கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சூடு பண்ணிக்குவோம். ஸோ நான் எப்பயுமே அப்படி தான் பண்ணுவேன். ஸோ அதே மாதிரி தான் இப்பயும் வந்து இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அப்படியே உள்ளே வச்சிடலாம். ஏன்னா இந்த பிளாஸ்டிக் இதுலேயும் வைக்கக்கூடாதுல்ல. ஸோ அதனால் நான் உடனே கிளாஸ் பாட்டிலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி உள்ளே வச்சுருவேன். எண்ணெய் வந்து கம்மியாக தான் ஊற்றிருந்தாங்க. பட் அப்படி இருந்தும் வந்து இவ்வளோ எண்ணெய் வந்து லீக் ஆகிருக்கு. இது வந்து புளிச்சக்கீரை.
இப்போ இது வந்து எடுத்து வச்சுட்டேன். இப்போ அடுத்தது ஓப்பன் பண்ணலாம். இது வந்து கொஞ்சம் தக்காளி தொக்கு. இதுவுமே எல்லாம் எண்ணெய் வந்து பயங்கரமாக லீக் ஆகிருக்கு. இதுக்கு அம்மா வந்து கொஞ்சமாக தான் எண்ணெய் ஊற்றி செஞ்சாங்க. ஸோ அப்படி இருந்துமே எண்ணெய் வந்து நிறையா லீக் ஆகிருக்கு. இது தக்காளி தொக்கு வந்து 2 பாட்டிலில் வந்திருந்தது. இப்போ அடுத்தது இதை ஓப்பன் பண்ணுவோம். இது வந்து பசலைக்கீரைன்னு நினைக்கிறேன். இதுவுமே கவரில் வந்து செலோ டேப் ஒட்டவே இல்லைன்னு சொல்லிவிட்டு அம்மா வந்து நல்லா நூல் சுற்றி, செலோ டேப் வைக்காமல் நல்லா நூல் சுற்றி கட்டி கொடுத்துருந்தாங்க. ஏன்னா இது எண்ணெய் இதானதுனால ஒட்டலையா என்னன்னு தெரியல. வைக்கும் போதே வந்து செல்லோ டேப் ஒட்ட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நூல் தான் போட்டு கட்டினாங்க. இது வந்து பசலைக்கீரை. இது வந்து கொஞ்சம் அவருக்குமே ரொம்ப பிடிக்கும், எனக்குமே பசலைக்கீரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பசலைக்கீரை மட்டும் கொஞ்சம் நிறைய செஞ்சு கொடுத்துருந்தாங்க. இதில் வச்சுட்டே கொஞ்சம் இருக்குது இன்னுமே. சரி எப்படி நம்ம வந்து மத்தியானம் சாப்பிட்றதுக்கு எடுப்போம் தானே, ஸோ இதிலே இருக்கட்டும், அப்படியே காலி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதிலே வச்சுட்டேன். கவரில் எடுத்துக்கலாம் அப்படின்னு. எப்படி இது வந்து இன்றைக்கெல்லாம் காலி ஆகிடும் நம்ம சாதத்தெல்லாம் போட்டு சாப்பிட்டோன்னா. ஸோ இது அப்படியே மீதி இருக்கிறது கவர்லேயே இருக்கட்டும், இதை மட்டும் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதோட அப்படியே கவர்லேயே வச்சுட்டேன். இது வந்து பிரிஞ்சிடுச்சு, ஸோ அதனால் இதை ஒரு கவரில் போட்டு வச்சேன், லீக் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இது கொஞ்சம் மல்லாட்டை பக்கோடா. இது மஞ்சத்தூள் வந்து எங்கள் பெத்தி வந்து மஞ்சள் வாங்கி வீட்டிலே அரைப்பாங்க. இது ரொம்ப சுத்தமாக இருக்கும். ஸோ எந்த கலப்படமும் இருக்காது. அவங்க வீட்டில் செய்கிறதுனால எனக்கு கொஞ்சம் நான் கேட்டிருந்தேன், அவங்க வந்து எனக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ அவ்வளோதான். இதுவும் எல்லாம் ஸ்நாக்ஸ் தான், மல்லாட்டை பக்கோடா. இது வந்து பையனுக்கு அபாக்கஸ் கிட்டு வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். முன்னாடி நாங்கள் வந்து ஸ்பீட் போஸ்ட்டில் போட்டிருந்தோம், பட் அது வந்து உடஞ்சிடுச்சு. ஸோ அதனால் திருப்பி இப்போ நான் வரும்போது இதை எடுத்துகிட்டு வந்தேன். இது எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். இது நாங்கள் ஓப்பனே பண்ணல, அவங்க பேக் பண்ணி கொடுத்ததுனால நான் செக் பண்ண கூட இல்லை, ஓப்பன் பண்ணி நல்லா வந்திருக்கா என்னன்னு சொல்லிட்டு இங்கே வந்தே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்து வச்சுக்கிட்டு வந்துட்டேன். எப்பயுமே நான் லக்கேஜ் பேக் பண்ணும்போது எனக்கு 1 கிலோ 2 கிலோ கூட தான் வரும். பட் இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் கம்மியாக லக்கேஜ் எடுத்துகிட்டு வந்தது இந்தியாவிலேருந்து. ஏன்னா எப்பவுமே ஜாஸ்தி ஆகிடும், டைம் இருக்கும், நிறையா பர்ச்சேஸ் பண்ணிவிடுவோம். இந்த தடவை டைம் இல்லாதனால எங்களால் அதிகமாக பர்ச்சேஸ் பண்ண முடியல. 25 கேஜியில் வந்து நான் 19 கேஜி தான் எடுத்துகிட்டே வந்தேன். ஹேண்ட் லக்கேஜும் கிடையாது, ஹேண்ட் லக்கேஜும் நான் எடுத்துகிட்டு வரல. ஸோ மொத்தமாகவே வந்து ஹேண்ட் லக்கேஜும் 7 கேஜி வேஸ்ட்டாக போயிடுச்சு. ஸோ மொத்தமாகவே வந்து எனக்கு 19 கேஜி தான் இருந்தது. இந்த வாட்டி நான் ரொம்ப கம்மியாக தான் எடுத்துகிட்டு வந்தேன். ஏன்னா நல்லா பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க, நல்லா வந்திருக்கு. ஸோ அவன் அபாக்கஸ் கிளாஸ் போகிறதுனால சரி இது அவனுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வரும்போதே எடுத்துகிட்டு வந்திருந்தேன். இன்னொன்று இது நான் அங்கேயுமே கடையில் ட்ரை பண்ணேன், எங்கேயுமே கிடைக்கல எனக்கு. இந்த மாதிரி எல்லோ லைன் வந்து ஒரு லைன் வந்து மீதி வேறு கலரில் எல்லாமே எப்படி கிடைச்சதுன்னா மல்டி கலர் இல்லைனா சேம் கலரில் தான் இருந்துச்சு. பட் இது வந்து அவனுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. இந்த யூனிட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக தெரிகிற மாதிரி எல்லோ கலரில் கொடுத்தது வந்து இவனுக்கு ஈஸியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் இதுக்காகவே அவங்கக்கிட்ட திருப்பி கொஞ்சம் ரெக்வெஸ்ட் பண்ணி எனக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு 2வது தடவை ஆர்டர் பண்ணி வாங்கினேன். இது ஒரு கிட் வந்து 100 ருபீஸ், இது ரெண்டும் சேர்த்து 200. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மலர் கார்த்திக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ, ஹாவ் அ நைஸ் டே.